கல்வாரியில் அவரிடமிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஜீவன் பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறது. அது கர்த்தராகிய இயேசுவின் இரத்த அணுவுக்குள் மறைந்திருந்தது. அது ஆராதனை செய்கிறவனிடம் திரும்பி வந்து அவனை கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கிறது. அவர் ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் நியாய தீர்ப்பை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த அவலமான சிலுவை ஏற்றத்தை நான் நோக்கி பார்க்கும்போது அவருடைய சரீரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதாய் அது உள்ளது என்பதை நான் உணர்கிறேன். இப்பொழுது அந்த சரீரம் ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டாயிற்று. தேவனால் அதை மீண்டும் நியாயப்படி நியாயந்தீர்க்க முடியாது. ஏனென்றால் அது ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டாயிற்று. தேவன் மரணத்தின் நியாய தீர்ப்புகளை அந்த சரீரத்தின் மேல் தாக்கினார். ஓ, நான் அந்த சரீரத்துக்குள்ளாக மறைந்திருக்கத்தக்க ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கும் வரை அவருடைய நியாய தீர்ப்பு உனக்காகவும் எனக்காகவும் வழங்கப்பட்டது. நாம் விடுதலை ஆயிருக்கிறோமே. ரோமர் 8:1 அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்ச